ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் வித்ரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் கன்சிஸ்டன்சினா என்ன, அது எப்படி நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வருது, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பிரெயின் சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நாம ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நான் யூஸ்ஃபுல் கிடையாது, நம்மளுக்கு நல்லதை விளைவிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும். அந்த விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாம செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்கள் உருவான காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அப்ப ஆதிகால மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடையாது, இல்லை அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவங்களுக்கு எங்க நடந்து போறாங்களோ, எங்க அவங்க தூக்கம் வந்தா தூங்குறாங்களோ, அது அவங்களோட இடம், அது அவங்களுடைய வீடுன்னு எல்லாமே இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் தேவை. ஏன்னா பசிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை அளக்கிறதுக்கு சாப்பாடு தேவைன்னு சாப்பாடை தேட ஆரம்பிச்சாங்க, வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கான சாப்பாடை அவங்களே உருவாக்க செஞ்சாங்க, அவங்களுக்கான இருப்பிடத்தை அவங்களே கட்ட ஆரம்பிச்சாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா. ஆனா நீங்க அதை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் அவங்க பண்றப்பையும் அவங்களுக்கு அது தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரெகுலரா அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. காலையில எந்திரிச்ச உடனே, இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வாங்கினேன். காலைல எந்திரிப்பாங்க, எந்திரிச்ச உடனே ஏதாவது வயலுக்கு போவாங்க, விவசாயத்துக்கு போவாங்க. 5 மணிக்கு அனுப்பிச்சிருவாங்க, 5-4 மணிக்கு அனுப்பிச்சிருவாங்க. எழுந்துச்சு அப்படியே எங்கள் பாட்டி என்கிட்ட கதை சொல்கிறப்ப சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ காலைல 4 மணிக்கு எழுந்திருவோம். எந்திரிச்சு இந்த நம்ம பழைய சாப்பாடு ஊறுகாய் இதெல்லாம் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு 7-8 மணி போல் சாப்பிட்ருவோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்கிறப்ப நல்லா நான் கவனிச்சது என்னென்னா, அந்த மணி அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொன்னாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிடும், 7-8 மணிக்கு சாப்பிட்ருவோம், திருப்பி வேலை செய்வோம், மதியானம் ஒரு 12 மணி போல் வீட்டுக்கு வருவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு வடித்து சாப்பிட்ருவோம். இவங்க சொல்கிறது நம்ம நார்மலாக சொல்லலாம், காலையில் எழுந்திருவேன், வேலைக்கு போவேன், சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை ப்ராப்பராக ஒரு டைமிங்கை சொன்னாங்க தெரியுமா. அது நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தப்போ நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்து அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தான். ஒன்று, அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா. அப்போ பெருசாக என்ன எதிர்பார்க்க போகிறாங்க, அந்த காலத்தில் டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது. சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அடிப்படை தேவையாக இருந்தது. வீடுங்கிற ஒன்று அடிப்படை தேவையாக இருந்தது. விவசாயம் தேவை, தண்ணி குளிக்கிறதுக்கு தேவை, ஓகேவா. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு அடிப்படை தேவையாக இருந்தது. அதனால அவங்க அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெகுலராக பண்ணாங்க. அது அவங்களுக்கு உடம்பு வலிக்கும் தான், டயர்ட் ஆகும் தான். ஆனாலும் அது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்த பிரெயின் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அதை ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா. இந்த ஒர்க்குக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. இன்னும் புதிரமே சொல்லணும்னா, காலைல எந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பல்லு விளக்குவோம். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா நம்ம அதை விளக்கணும். நிறைய பேருக்கு ஏன்டா விளக்குறோம்னு தோணும், ஆனாலும் விளக்கி தான் ஆகணும்னு விளக்குறோம். ஏன்னா அது பிரெயின் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, அது நம்ம ஹேபிட் அப்படின்னு. நம்ம விருப்பம் இல்லைனாலும் நம்ம விளக்கித்தான் ஆகும். ஏன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது நம்ம யூஷுவல் ஹேபிட்டாக மாறிடுச்சு. இட் இஸ் கால்ட் அ டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி, நேச்சுரல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதே விஷயம் தான் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையில இருக்கணும். உதாரணத்துக்கு நான் யூடியூப் வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ நான் ரெகுலராக எடுக்கணும், ரெகுலராக ஒரு இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ரெகுலராக நம்ம அதை ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஒரு நாள் நிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே அந்த கன்சிஸ்டன்சி வராது. அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதானே ப்ரோ எனக்கு வரமாட்டேங்குது, இதுதானே ப்ரோ லைஃப்ல எனக்கு இது மாதிரி தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் எல்லாத்தையும் எனக்கு அது வரமாட்டேங்குது. ஒரு படிக்கிறதுல வரமாட்டேங்குது, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே எனக்கு போர் அடிக்குது, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதனால தொடர்ந்து பண்ண முடியல அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களோட சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பிரெயின் கூட நடக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான். ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்குள்ளே நியூரான்ஸ்ன்னு சொல்லி தான் செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு செல் இருக்கும். நம்ம பிரெயின்குள்ளே இருக்க நியூரான் அப்படிங்கிறது தான் நம்ம பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் உடைய ஒரு செல்லு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ண புதுசாக ஒரு செல் உருவாகும். அந்த செல் ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, புதுசாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. சமைக்கிறதா சரி அதை விடுங்க, நான் ஜிம்முக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் முதல்ல ஜிம்முக்கு போகிறேன். அங்கே போய் ஃபர்ஸ்ட் டே ஒரு சர்க்கியூட் மாதிரி கொடுப்பாங்களா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மசில்ஸ் எல்லாம் அதுக்கு பழகணும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம போகிறப்போ உடம்புலாம் வலிக்கும், போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே டயர்டாகும், அங்கங்கே அப்படியே வீங்கும், கையை தூக்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ணுறோம்ல, அந்த மசில்ஸ்லாம் இப்போ தான் திருப்பி ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது வலிக்கு பெயின் கிரியேட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐயோ ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போக மாட்டோம், லீவ் போட்டுறோம். பட் இன்கேஸ் நான் அடுத்த நாளும் போகிறேன் அப்படின்னா அது திருப்பி நான் பண்ணுறேன் அப்படின்னா வலிக்கத்தான் செய்யும். பட் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வலி கம்மியாக தெரியும். நான் வீட்டில் போய் தூங்கினேன் அப்படின்னா அடுத்த டே என்ன நடக்கும் அப்படின்னா தேர்ட் டே மறுபடியும் அதே டைமுக்கு நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தடவை எனக்கு கொஞ்சம் பெயின் இன்னும் கம்மியாகும். ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே அதுவே ஹேபிட்டாக மாறும். எனக்கு அந்த பெயின் தெரியாது. ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டேலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அந்த பெயின் அப்படியே நம்ம பழகிடும், இல்லை பெயின் போயிடும். செவன்த் டேலேருந்து அதோட எக்ஸ்ட்ராவாக வெயிட் போட்டு பண்ண ஆரம்பிப்போம். அப்போதான் நம்ம ரெகுலர் மோடுக்குள்ளே வர ஆரம்பிப்போம். அந்த மசில் அதுக்கு பழகிடும் அந்த 7 days. இதே கான்செப்ட் தான் ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டே அது வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே முளைச்சு அப்படியே பிரான்ச் விடும். அடுத்த டே அதை பழக ஆரம்பிக்கும். அடுத்த டே அதில் எப்படி ஈஸியாக பண்ணலாம், எப்படி அதை பெர்ஃபெக்டாக பண்ணலாம்னு கெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஃபோர்த் டே அது ஒரு பேட்டர்னாகவே மாறிடும். ஃபிஃப்த் டே இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் உட்காந்துருந்தாலும் டைம் ஆச்சு ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எழுதிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரெயின்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள். நீங்கள் அதை வந்து பண்ணுறப்ப எப்பயுமே வந்து முதல் நாள்லேயே வந்து நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடணும், இல்லை எல்லாமே நம்ம சக்ஸஸ் கைக்கு வந்துடணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு போனால் மட்டும்தான் நம்மளால முடியும். லெவல் 1 என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு வேலை நம்ம செய்யணும்னு வச்சுக்காங்களேன், அதில் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா முதல் விஷயம் ரேண்டமாக போவோம், போய் பண்ணுவோம், போய் ஜிம்முக்கு போவோமா, ஒரு நாள் போய்ட்டுறோம் என்ன அதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போவோம். ரேண்டமாக சும்மா போய்ட்டுறோம் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது மோட்டிவேட்டடாக உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பேன், அப்போ வந்து திடீர்னு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து பத்தி கிச்சி ஒரு ராட்சச தீரி அப்படின்னு ஒருத்தன் போட்டு ஜிம் எடுத்து பண்ணுறேன், ஜிம் பொருளை வச்சு பண்ணுறான் அப்படின்னா நானும் பண்ணுறேன்டா அப்படின்னு ஒரு ஃபயர் வரும். அடுத்த வீடியோவுக்கு போனோன்னே நாளைக்கு பண்ணுறேன்டா அப்படின்னு வரும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம், டைம் இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ பார்த்த உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு வேகமாக போவாங்க. போய் ஃபர்ஸ்ட் டேக்கு இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி இல்லை நான் பயங்கரமாக பண்ண போகிறேன்னு பயங்கர வெயிட்டை தூக்கி போட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது அவங்க ஆளை வச்சு தான் தூக்கிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி கேஸும் இருக்குது. அது வந்து மோட்டிவேட்டட் கேஸு. மூணாவது வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமில் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெகுலராக. நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன்னா யூடியூப் வீடியோ நான் சொல்கிற மாதிரி தான். நான் வந்து காலையில் 4:30க்கு எந்திரிப்பேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ காலேஜில் வந்து இந்த பிளாக்குக்கு நான் வர்றதுக்காக 4:30க்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பி இங்கே வர்றதுக்கு 5:30, 5:45 வச்சுக்கோங்களேன். 5:45 கிளம்பி இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஷூட் பண்ணிவிட்டு till 7:30 வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். அப்புறம் திருப்பி நான் என்னுடைய ரூமுக்கு போவேன். போயிட்டு 7:30 to 8 வந்து வீடியோ எடிட் பண்ணிவிடுவேன். 8 to 8:30 சாப்பிட போவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கிளாஸுக்கு போயிடுவேன். till 4:30 கிளாஸ் நடக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி ரூமுக்கு போய் படிப்பேன். அப்புறம் நைட்டு ஒரு 9:30க்குலாம் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் என் ரூட்டுன்னு. இதை நான் இப்போ ரீசெண்டாக இந்த கன்சிஸ்டன்சி பற்றி படிக்கிறப்ப தான் பரவாயில்ல நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு தோணுச்சு. பட் இது நீங்கள் பண்ண நான் ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். இதை நான் பண்ணதுனால ரெகுலராக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ரெகுலராக என்னால் அந்த டைமுக்கு தூக்க முடியுது. இந்த டைமில் இது பண்ணலன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஐயோ நம்ம நீ பண்ணலே அப்படின்னு. அதுவே என்ன பண்ணுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நானே தூங்கணும்னு நினைத்தா கூட எனக்கு காலையில் 4 மணிக்கு முழிப்பு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே வந்துடுறேன், வீடியோ ஷூட் பண்ணுறேன், ரிப்பீட்டட் மோடில் போகுதா. இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஆனால் இது பேர் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது நேச்சுரல் கன்சிஸ்டன்சி. ஸ்ட்ராங் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா டிசைருக்காக ஃபேமுக்காக வருது. அதாவது பெரிய பெரிய என்டர்பிரினர்ஷிப்லாம் இருக்காங்களே, அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் பண்ணுறது. நான் வந்து அதில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபயரில் தினமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த யூடியூப் வீடியோ வச்சுக்கோங்க, எல்லாமே நான் வந்து ரீச் பண்ணணும், நிறைய பேர் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதான் உண்மையும் கூட. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே பண்ணுறோம். ஸோ அந்த இதில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்குது. இதில் லெவல் 4க்கு தான் எடுத்தோன்னே எல்லாம் நாங்கள் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் லெவல் 1 முதல்ல கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சா மட்டும்தான் ஒவ்வொரு லெவலாக சேர்ந்து நம்மளால் போக முடியும். சரி, இது எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு வரலாம், வாட் ஆர் த வேஸ் நம்ம கன்சிஸ்டன்சியை நமக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 மணி நேரம் எடுத்தவொடனே நான் இன்னைக்கு படிக்க போகிறேன் பாரு, இவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் பாருன்னு போகாதீங்க. 5 நிமிஷம் படிங்க. ஃபர்ஸ்ட் டே 5 நிமிஷம் படிங்க போதும். 5 நிமிஷம் படிச்சுட்டு அதை யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். அது பிரெயின் என்ன பண்ணணும்னா ஓகே நம்ம இன்னைக்கு 5 நிமிஷம் படிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு நினைப்பு அதுக்குள்ளே தோணும். அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் கொண்டு போனீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேற டைமுக்கு கொண்டு போனீங்கன்னா அது செட் ஆகாது.
இன்னைக்கு என்ன டைமிங்ல படிச்சீங்களோ அதே டைமிங்ல நாளைக்கு கொண்டு வாங்க. அப்படினால அந்த பிரெயின் ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த டைம்ல நம்ம வந்து புக்கை எடுத்துடுறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். இந்த டைம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்குள்ள வரும். நம்ம புக் எடுப்போம். ஃபர்ஸ்ட் 5 மினிட், அப்புறம் 10 மினிட் கொண்டு போங்க, அப்புறம் ஒரு 15-20 மினிட் கொண்டு போங்க. அது அந்த வீக் எண்டுக்குள்ள நீங்க எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு ரீச் பண்ணிடுவீங்க. எடுத்தோடனே 1 ஹவர் ரீச் பண்ணீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஐயோ படிக்க சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா போங்க. அதே மாதிரி படிக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து மார்க்குக்காக படிச்சீங்கன்னா வேஸ்ட். நான்லாம் மார்க்குக்காக படிக்கவே மாட்டேன். நான் வந்து எனக்கு பிடிச்சதை படிப்பேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன், அவ்வளவுதான். அது மார்க்கா வருது வரல அது வேற மேட்டராகவே நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த மோடில் போங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 1% ஒரு நாளைக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணா கூட on the 100th day it will be 100% இல்லையா? எடுத்தோன்னே 100% வர முடியாது. ஸோ ரெண்டாவது ரெகுலரா ஒரு ஃபிக்ஸ்டு டைமை வச்சு அதில் நீங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து காட்டிட்டே இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா டெய்லி ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் ஃபீல் லேர்ன் சம்திங். ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கோர் கான்செப்டா வச்சுட்டு அந்த ஒரு ஈகர்னஸோட வரணும், விருப்பத்தோட வரணும். விருப்பம் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. விருப்பத்தோட அதை நீங்க செஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு லவ்வோட செய்யணும்னு ரஜினிகாந்த் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் அங்க ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஃபிக்ஸ்டு டைம் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போகணும். அடிக்கடி மோட்டிவேட் ஆகிறோன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் டூ த ஆக்ஷன் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு டைம்ல கீப் அப் பண்ணிட்டே இருங்க. நீங்க வந்து எனக்கு லக்கே இல்லைன்னு நினைச்சா கூட, நல்ல வந்து டேலண்டே இல்லைன்னு நினைச்சா கூட, கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தா போதும். லைஃப் நல்லா போகும், நல்ல டைரக்ஷன் நோக்கி போகும். அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல நான் வேற ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.